கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவன் நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் தாமே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்மை போல மனுஷகுமாரனை வெளிப்பட்டார். அவரை நம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை மீட்டு எடுக்கிறார். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு பாடு, ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு போராட்டம். சில குடும்பத்திலே ஏதோ ஒரு காரியத்திலே சோதிக்கப்பட்டு கொண்டிருப்பாங்க. சில குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. மறுபடியும் பார்த்தா பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய எண்ணங்கள். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சைக்கு போயிடுவாங்க. ஆனா மற்ற 6 நாள் உலகத்துக்குள்ள போயிட்டு வரும்போது, ஏதோ ஒரு காரியத்தில் சோதிக்கப்படும் போது மறுபடியும் பாவத்துல விழுந்துருவாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. யாரெல்லாம் என்னோட வாழ்க்கையில் எனக்கு சோதனை இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்புறீங்களோ, உதவி செய்ய அவர் வல்லவர். சில குடும்பத்துல உடனே யோசிப்பாங்க, எனக்கு யாரு உதவி செய்வா, எனக்கு யாரு உதவி செய்வா, எனக்கு யாரு உதவி செய்வா. ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில ஒரு 15 வயசு வாலிப மகள் ஜிஹெச்ல ஐசியூ வார்டுல இருக்கிறார். அந்த மகளுக்கு தலையில ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அவசர சிகிச்சையில உள்ள இருக்கிறார். யார் உதவி செய்வா? உதவி செய்ய வல்லவர் உதவி செய்வார். அவருடைய பேர் என்ன? உதவி செய்ய வல்லவர். என்ன காரியமானாலும் இருக்கலாம், எந்த சூழ்நிலையா இருக்கலாம். சில குடும்பத்துல யோசிப்பாங்க, பிரதர் நான் வெளிநாட்டுல இருக்கவன், எனக்கு என் கூட யாருமே இல்லை, நான் பல பிரச்சனை இருக்கேன், நான் ஒரு இடத்துல தங்கி இருக்கேன், எனக்கு வேற இல்லை. உதவி செய்ய வல்லவர். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நம்ம என்ன சூழ்நிலை, என்ன பாடு, என்ன பிரச்சனை, எதுல சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அவருக்கு தெரியும். அவர் பேர் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நாம் கூப்பிடும் போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்குள்ள வாக்கு தத்தங்களை கேட்கும் போது நம்ம எப்படி தெரியுமா யோசிக்கணும்? ஏன்னா என் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் உங்களோட ஷேர் பண்ணிட்டு ரட்சிக்கப்பட்டு இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும் போது பல காரியத்திலே மிஸ்டேக்கு, பல காரியத்திலே விழுந்து எந்திரிக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கும் போது யோசிப்பேன், இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருந்துச்சே, அப்ப நம்ம வாழ்க்கையில இருந்து இந்த வசனம் இன்னும் கீழ்படியுமே அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு இடத்திலே, ஒரு சில நேரத்திலே 1% நம்ம அப்படி யோசித்து பார்க்கணும். 100க்கு 100 நான் ரெடி ஆயிட்டேனா? 1 மணி நேரமா விழித்திருந்து ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றாரு. இரவு போலமா வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். ஒரு 3 வசனம் சொன்னேன். 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்கும் போது சோதனைக்காரன் வரமாட்டான். இரவு போலுமாக அவருடைய வேதத்திலே பிரியமா இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தன் காலத்திலே செய்வது எல்லாம் வாய்க்கும். இப்போ நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுக்கிறதே இல்லை. நிறைய குடும்பத்துல வேலை செய்யறதே இல்லை.
நிறைய குடும்பத்துல தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறதே இல்லை. நிறைய குடும்பத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறாங்க. அதனால ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை வருது, என்ன போராட்டம் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதுதான் ஏகப்பட்ட போராட்டம், சத்துருடைய அந்த இடத்துக்குள்ள சிக்கி கொள்வாங்க. எப்படி இல்லாமோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை போய் சிக்கிக்கிடுவாங்க. அதுல ஒரு பிரச்சனை தான் கடன். சில குடும்பத்துல சமாதானம் இருக்காது, சில குடும்பத்துல நிம்மதியா இருக்காது, சில குடும்பத்துல வாழ்க்கையில எல்லாமே போராட்டமா மாறிடும். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு ஏதோ ஒரு காரியத்தை தள்ளி போயிருப்பாங்க. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உதவி செய்ய வல்லவர், அவர்கிட்ட ஓடி வந்துடணும். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கேயும் போவாங்க, அங்கேயும் போவாங்க, அங்கேயும் போவாங்க, அங்கேயும் போவாங்க, 4 பக்கம் கால் எடுத்து வைப்பாங்க. ஆக மொத்தம் அவங்களுக்கே டவுட் வந்துடும். இப்ப நிறைய குடும்பத்துல அப்படிதான் இருக்கு. உலக வழிபாடுகளுக்குள்ளயும் போயிருவாங்க, விக்கிரத்துக்குள்ளயும் போயிருவாங்க, வீட்டுல ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க. சில குடும்பத்துல பார்த்தா அவருடைய பாதத்துல காத்திருப்பாங்க. அப்புறம் வெளியில புறப்பட்டு போகும்போது வேற யாரையோ ஒரு மனுஷனை நம்பிட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது 4 பக்கம் போயிட்டு இருப்பாங்க. எனக்கு உதவி செய்ய வல்லவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அவரு மட்டும்தான் எனக்கு உதவி செய்வார். அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு முக்கியமா இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். இன்னைக்கு காலையில நான் புதிய நாள் தொடங்குறேன்னா, எனக்கு அவர் உதவி செய்வார், எனக்கு அவர் உதவி செய்வார், எனக்கு அவர் உதவி செய்வார். என் சூழ்நிலை என்ன அவருக்கு தெரியும், என் குடும்ப சூழ்நிலை என்ன அவருக்கு தெரியும், என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை என்ன பாடுல நான் போயிட்டு இருக்கேன் அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். உதவி செய்ய வல்லவர். உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல அர்ப்பணிப்போம், தாழ்த்துங்க. எனக்கு நீங்க மட்டும்தான்ப்பா உதவி செய்ய முடியும், என் குடும்பத்துல எல்லா காரியத்துக்கும் நீங்க மட்டும்தான்ப்பா உதவி செய்ய முடியும். கேட்பீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம். புதிய நாளை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்துல வருகிறோம், உம்முடைய பாதப்படியில வருகிறோம். அப்பா, யாரெல்லாம் தாழ்த்துறோம், உதவி செய்ய வல்லவர் நீங்க மட்டும்தான். உங்க சமூகத்துல எல்லா ஆத்துமாக்களையும் தாழ்த்துறோம்ப்பா. நாங்க எல்லாரும் உம்முடைய பாதப்படியில நிக்கிறோம்ப்பா. எங்களை சாஷ்டாம அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்களை விட்டு எங்களுக்கு வேற வழி இல்லப்பா. எத்தனையோ குடும்பத்துல எத்தனையோ தேவைகள் இருக்குப்பா. எல்லா தேவைகள் எல்லாம் உம்முடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்லப்பா. எங்களுடைய குறைகள் எங்களுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க கிருபையினால நிரப்புங்க. புதிய நாளுக்கான செய்த கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரம்ப்பா. உங்க நாமத்தை மட்டும் உயர்த்திரோம்ப்பா. அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா. எல்லா ஆத்துமாக்களையும் அப்பா உம்முடைய சமூகத்துல சாஷ்டாம தாழ்த்திரோம்ப்பா. இந்த நாளில் உங்க பிள்ளைகளை ஆசிரியங்கப்பா. பரிசுத்தம் நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. வரங்களெல்லாம் நிரப்புங்க, கனிகளெல்லாம் நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தை தாங்க, துதிக்கிற அபிஷேகத்தை தாங்க, சத்துருக்குள்ள அபிஷேகம் நிரப்புங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கத்தர் பாதுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு கத்தர் வேலடைத்து கூட இருந்து ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். இந்த நாளை உங்களுடைய கருத்தை அப்படின்னா கத்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாமும் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணம் அதிருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம்மளுக்கு கொடுப்பதாக. ஆமென். God bless you. ஒருவேளை ஜெபியோன்னு விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்பு நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. நீங்களும் ஒரு நிமிடமாவது எங்களுக்காக ஜெபிங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.